ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது JGT டாக்ஸ். இன்றைக்கி மைக் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புதுசாக மைக் வாங்கியிருக்கோம் வித் ஹெட்ஃபோன்ஸ். அதனால் இன்றைக்கி கேம் பிளே எப்படி இருக்குன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது காயின்ஸ் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்காக ஒரு லோன் வுல்ஃப் தான். அந்த லோன் வுல்ஃபை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரேங்க் போகலாம். வாங்கோல் சிங்கிள் செம்மையான ஒரு சிங்கிளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது யாரும் இல்லை, வேறு நான் தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே டெசன்டி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இன்னைக்கு செம்ம ஒரு ஆட்டம் இருக்கு. எங்கே போகிறான் எனிமி? வந்தாலே ஒரு ஹெட்டு சாப்புன்னு விடலாம். எப்படி சாப்புன்னு நம்மளுக்கு ஹெட் அடித்து பழகிட்டு, அதனால நம்ம வந்து ஹெட் ஷாட்டர் அப்படின்ற ஒரு நம்மளே ஒரு பேர் வச்சுருக்கலாம். நம்மளுக்கு எனிமி அங்கே இருக்கான். இங்கே அடித்தா மஜாவாக இருக்கு. நம்மள்ட்டே ஹெட் அடிக்க இன்னும் உள்ள மாட்டுக்கு. இப்போ கண்டிப்பாகலாம் விழுந்தே ஆகணும். அழுத்தே பிடிப்போம். சரி, நம்ம நார்மலாகவே போட்டோம். ஒரு எமௌண்ட்டை 4-5 தட்டி விடுவோம். நம்ம வந்து ஆல்ரவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கன்று கிடச்சாலும் நம்ம சாப்புன்னு போடுறோம். எப்படி சாப்புன்னு போட்டுருந்தோம். வேடிக்கை பார்க்கக்கூடாது. எனக்கு இந்த பிளாக் ட்ரெஸ் நம்ம தூக்கிட்டோமா? ஒரு அடி, இன்னொரு அடி. இதுக்கு எவ்வளோ வெயிட்டிங்கியாம்மா? அப்படி பாட்டு போட்டுட்டு நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். மைக் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறத வச்சுன்னா நான் நல்லா இருக்கா மைக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். ஒரு அடி, 2 அடியில் முடிச்சிடணும். நம்ம 1199 அவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்குறோம் வித் ஹெட் ஷாட். நான் டபுள் புல்லட்டுக்கு ஸ்கின் வாங்க போகிறேன் புதுசாக. அதனால் டபுள் புல்லட்டு நிறைய விளாண்டா அதுக்கு ஸ்கின் வாங்கலாம். செம்ம ஹெட் உள்ளோம். ஏன் தெரியுமா? நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, ஸ்க்ரீன் ரெக்கார்ட். அதனால் நான் சூப்பராக ஹெட் ஆடுவோம். அங்கே உட்காந்துருக்கேன் மறைந்து இருந்து.
முடிஞ்சு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு இனிமே டேரெக்டாக நம்ம ரேங்க்குக்கு போகலாம். அதுவும் சிஎஸ் ரேங்க்கு தான். வாங்க ஐயா வாங்க வாங்க இங்க வாங்க. நம்ம தபால் பெட்டியில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபீட்பேக் தான். ஃபீட்பேக் தேவையில்லை. ஒரு 92 இருக்கா? சரி, நம்ம ஒரு ரூம் வந்தால் போவோம். வந்துட்டு தமிழன்பா. ஐயோ, ரூம்குள்ளே போயிட்டு ஆனால் அந்த ஆப்போனன்ட் டீமில் நம்ம தமிழ் நண்பன் இருக்காங்க. என்ன வெறும் இதுதான் இருக்கு. போடு. ஹெட்டா? இப்போ அடிக்கடி வரோம். நம்ம இதில் நூபா தெரிகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன போட்டான்ல மண்டையில் ஹெட்ஷாட்டா? ஐயோ, நம்ம இதுக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. டைம் ஆகும், அதனால் நம்ம வெளியே ஏறிடலாம். நம்ம ஒரு கிளாஸ் கோட், நார்மல் கிளாஸ் கோட் போட்டுட்டு மேட்சை முடிச்சுக்கலாம். சாரி, இது யூடியூப் சேனல், இது வீடியோ முடிச்சுக்கலாம். 3 அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து புது ஐடி. பழைய ஐடியில் ஒரு பழைய அமௌண்ட் இருக்குது, டான்ஸிங் அமௌண்ட். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஐடியை பார்த்து தான் நான் சொல்லிவிட்டேன். இது ரொம்ப மொக்க ஐடி, டைம் பாஸ். யூடியூப் சேனலுக்காண்டி இந்த ஐடியா வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம இங்கே தான் நிறைய பேர் வராங்களோ. நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி போய் அடிக்கலாம். இன்னும் ஹெட்டு இல்லை. ஐயோ போச்சு. நல்ல வேறவா இவன் ஹெட்டு அடிச்சிருக்கான்னு என்ன பண்ணுறான்? அடிச்சிருவானா டவுட்டாக இருக்கு. அங்கே 3 பேர், இங்கே 2 பேர் தான். டபுட்டாக இருக்கு. உள்ளே இருக்கான். 2 மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேதாம் பாடம். எங்கே அடிக்கான்? பரவாயில்லையே, இன்னும் ஒரே ஒருத்தனை போட்டான். போட்டுறான். நம்பிக்கை இருக்குது. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஷட், ஒரே ஒரு செகண்டில் மாட்டிட்டான். சோனியாக்காரன். சோனியா நம்பர் 1 சோனியா. சோனியாக்காண்டியே பிறந்து இருக்கீங்களடா. மோனியை சோனியா தான் சொல்லலாம். சோனியா இதை முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வீடியோவை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான செய்திகளை சொல்ல மறந்து விட்டேன். நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஒரு 9 வந்து மண்டேலே குத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மண்டேலே குத்திட்டான்.
ஸோ இவன் என்னத்தை அடிக்க போகிறான்? ரிவைவ் பண்ணால் அடிச்சிடலாம். ரிவைவ் பண்ணணும் எப்பவுமே. இவன் கோபால் மாதிரி விளாட்றான். கோபால் இன்றைக்கி நான் களத்தில் இறங்க போகிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம், இது மட்டும் வேணும். ஆமாம், எங்கோடியே போம். போட்டாச்சா? எங்கோடியே நிறைய விளாண்டு. யாருக்கிட்ட? ஜெஃபிலா கொக்கா? ஜெஃபிலா கொக்கா அடிச்சு தாக்கிடுவோங்களோ? ஒரு கல்லில் 2 மாங்காய். அதே மாதிரி ஜம்முண்டு 4-5 ஒரு கன்று எடுத்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து பழைய ஐடியா போச்சு போங்க. சே, ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம் பிளே ஏன் தம்மா இவ்வளோ மோசமாக இருக்குது? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, நான் போட்டு நொறுக்கிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணல, அதனால தான் ஒரு 1 டைப் அடிச்சிட்டேன். நம்ம இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர் தான் ஆகணும். ஜெயிச்சிரும், அது நம்பிக்கை இருக்குது. நான் ஒருத்தன் தான், இவன் அடிச்சிருவான். அடப்பாவி, அடிச்சிருவேன்ட்டு சொன்னேன். இப்படி மோசமாக. ஓ, எக்ஸ் இருக்கா க்ரோசானில்? அதனால் நம்ம எப்போவுமே டபுள் புல்லட் நல்ல கன் எடுத்திருக்கோம். ஒரு லாங் ரேஞ்ச் மாதிரியான ஒரு நீங்கள் எனக்கு டபுள் புல்லட்டில் 1 டைப் அடிக்க தெரியும், ஈஸியாக அடிச்சிடுறேன். சும்மா தகுன்னு அடிச்சிடணும். அவங்க அடிக்கட்டு நம்ம ஒரு கன் எடுத்துரும். அதுக்குள்ள என்ன போயிட்டான்? அதான் நான் பார்த்தேன். சார், டபுள் புல்லட்டு போச்சு. க்ளோவாலே ஒன்று தான் இருக்குது. இதில் எங்கே நம்ம அடிச்சு இந்த மேட்ச்சு தோத்தாச்சு. அதான் போட்டாம்ல, முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சோகத்தோடி முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டுங்க. அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மைக்கு எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் இன்றைக்கி இங்கே தப்புன்னு குத்தம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். சரி, இத்துடன்
உங்களை விடைபெறுவது உங்கள் ஜஃபேல். பாய்.